ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்ன டேன்னு தெரியும் எல்லாருக்கும். நாளைக்கு எலெக்ஷன் டே தமிழ்நாட்டில். கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க கடமையை செய்ய தான் போகிறோம். அதுலேயும் சில பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க, நம்ம செய்யலாமா இல்லை இதை செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ பேச போகிறதே அதை பற்றி தான். நம்ம எல்லா லைஃப்லேயுமே சேஞ்ச் வேணும்னு நினைப்போம். அதுபோல் நம்ம டெய்லி வாழ்க்கையில் கூட சேஞ்ச் வேணும்னு நினைப்போம். ஆனால் அந்த சேஞ்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை யோசிக்கிறதே இல்லை. அது நம்ம கையில் தான் இருக்குன்றதை நம்ம தான் யோசிக்கணும். தமிழ்நாட்டில் எலெக்ஷன்னா அது ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டு, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற டே அப்படின்ற மாதிரி யோசிக்காமல், அது நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிற மொமெண்ட்டாக நம்ம அதை பார்க்கணும். அது நம்ம ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுறோம். இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி பண்ண மாட்றாங்க, இவங்க அப்படி பண்ண மாட்றாங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அது சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் ஒரு 5 மினிட்ஸ் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை போலிங் பூத்துக்கு போய் அதை நம்ம போடாமல் இருந்தோம், நம்ம ரைட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்மளோட ரைட்ஸையே அதில் விட்டுட்டோம். நம்ம அதை பேசுகிறதுக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு அந்த தகுதி இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நினச்சி பாருங்கள், ஒரு ஓட்டு உங்கள் லைஃப்பை மாற்றிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் உங்களை மாதிரி யோசிப்பாங்க, நம்மளால் மட்டும் என்ன மாறிட போகுதுன்னு. ஆனால் சின்ன நம்பிக்கையோட நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன நம்பிக்கை ஒன்றா சேர்றப்போ கண்டிப்பாக அது ரொம்ப பெருசாக மாறும்ல. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஒரு ஜென்ரேஷனே மேலே கொண்டு போகிற அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம போட போகிற ஓட்டுக்கு. அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு போடுங்கன்னு நான் சொல்ல விரும்பல. நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க, அது உங்களோட உரிமை. நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யாருக்கு என்ன பண்ணணும், இது நம்ம ஏரியாவுக்கு யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நீங்களே யோசித்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் என் ஓட்டு என்ன சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்களும் நம்ம தான் சேஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஓட்டு போட மட்டும் மறந்துடாதீங்க. சும்மா நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இன்றைக்கி நான் இது சொன்னது. இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற ஸ்மால் ஸ்டெப்பு சின்னதாக தான் தெரியும். நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம என்ன ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறோன்ற இது என்ஜாய்மெண்ட்காக கூட போய் போடுவாங்க. பட் ஆனால் சின்னதாக நீங்கள் இப்போ எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு நாளைக்கு எப்படி வேணாலும் மாற்றம் வரும். எல்லாமே நல்லதாகவே இருக்கும்னு நம்புவோம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்பிங்ஸ் எல்லாமே அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்புறப்போ எடுத்தது பசங்களை. எல்லாருக்குமே நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் ஒரு ஹரிபரியாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணேன்னா லஞ்சுக்கு தயிர் சாதம். ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸ்கூலில் ஜூஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்து அனுப்புங்க, வீட்லேயே செஞ்சு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஜூஸு, தயிர் சாதம், பீட்ரூட் பொரியல் வச்சு நான் ரெடி பண்ணேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வச்சேன். மார்னிங்க்கு பீட்ரூட் தோசை. பீட்ரூட்னால் அது ஃப்ரெஷ்ஷாக போடல, பீட்ரூட் அரைச்சிலாம் போடல. நான் பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கலந்து தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சு கொடுத்தேன். பசங்க அழகாக வச்சு சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் எனக்கு அந்த டைமில் பசங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால் நம்மளே அவங்கள எதிர்பார்க்காம செஞ்சிடறது நல்லதுன்னு நான் நினைக்கிறது. ஏன்னா அவங்களே ஹரிபரியாக காலைல 8 மணிக்கெலாம் பஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே அவங்க கிளம்பி சாப்பிட்டுட்டு கிளம்புறதுன்றது ரொம்ப அவங்களுக்கே இதாக இருக்கும். ஸோ நான் அந்த டைமில் அவங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நானே கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங்கில் வந்தால் இதை எடுத்து வச்சுருங்க, அதை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போது. பட் ஆனால் மார்னிங்கில் நான் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக சிண்டு எனக்கு மடித்து தான் போடணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டான். அதனால் போட்டு விட்டேன். நல்லா தான் இருந்துச்சு பாருங்களேன். எல்லோரும் அவங்க அப்பாவுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் ப்ரொமோட் ஆகி 2nd ஸ்டாண்டர்ட் போகிறோம், எல்கேஜி போகிறோம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் இருந்த குட்டி சேரை வச்சு நல்லா விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் தான் அதுலேயே போட்டி அவங்களுக்குள்ள, நீங்களா நானான்ட்டு.